Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ வீக்கெண்ட் வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரியே நடந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை எப்படின்னு தெரியல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து இந்த இடத்துல அந்த 300 to 340 to 320 ஜோனில் வந்து கண்டிப்பாக வந்து ஷார்ட்ஸ் தான் எடுக்கணும், லான்ச் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். வீடியோலையும் அதான் போட்டிருந்தேன். அதான் என்ன நடந்துச்சு அப்படின்றத அடுத்த விஷயம். ஆனால் ஏன் நடந்துச்சு, எதனால் நடந்துச்சுலாம் ஆராய வேண்டாம், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே உங்களோட ரிஸ்க் ரிவார்டை கரெக்டான ஃபேவரான இடத்துல, ஓகேவா, ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்றத மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஷார்ட்ஸ் சொல்லிடணும், ஓகேவா? ஸோ அங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆச்சு. ஸோ அங்கேயே காலையிலேயே வந்து நான் வந்து கொஞ்சம் புக்ஸ் ஷார்ட்ஸ் வந்து புக் பண்ணி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ரைஸ் ஆகி திரும்பி கீழே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா திரும்பி வந்து இந்த ஹை மட்டும்தான், ரீடெஸ்ட் மட்டும்தான் ஆச்சு. அப்புறம் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸு கொஞ்சம் கரைஞ்சிருக்கு. ஏன்னா காலையில் வந்து ஒரு 2-1% இருந்துச்சு பாசிட்டிவாக, அதுக்கப்புறம் அப்படியே கரைஞ்சிருச்சு. யூஎஸ் ஆயிலும் பார்த்தீங்க அப்படின்னா 83 வரைக்கும் வந்துச்சு, ஓகேவா? 84 வரைக்கும் ஓப்பன் ஆச்சு. அப்புறம் அப்படியே கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு. யூஎஸ் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பெருசாக அந்தளவுக்கு எதுவும் எஃபெக்ட் இல்லை. இன்னொன்று பேங்க் நிஃப்டி, நம்ம ஓவரால் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கா, பேங்க் நிஃப்டியோட நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சேர்ந்து வச்சு செஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால் இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ இந்த 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 மூவ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ இதான் புல் பேக், இதான் வந்து பெரிய மூவ்னு வச்சுப்போமே. இப்போ இந்த ஹைட்டுக்கு புல் பேக் நடக்கணும்ல. ஸோ அப்போ அதனால வந்து நான் ரீடெஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னா இந்த இடத்த திரும்பி வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன், ஓகேவா? திரும்பி நான் குரூப்லேயே அதான் நம்மளோட கம்யூனிட்டியில் அதான் சொல்லியிருக்கேன். ஸோ திரும்பி ஒரு இங்கே புக் பண்ண நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ண சொல்லிட்டேன். அந்த ஷார்ட்ஸ் வந்து ரீடேக் பண்ணுறதுக்கான பெஸ்ட் பிளேஸ் வந்து இந்த இடம் வச்சுக்கிட்டு தான். இப்போ இந்த இடம் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணோம். இன்னொன்று அது சப்ளையாகவும் வந்து ஆக்ட் ஆகும். நான் லாஸ்ட் டைம் போகும்போது அது ஒரு பெருசாக சப்ளை இல்லாமல் டுவர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ்ன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த தடவை இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து புல் பேக் ஆகி, ஓகேவா, திரும்பி வந்து அந்த சப்ளை தொடரும்போது கண்டிப்பாக இதோட எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற ஆங்கிள் வந்து வரும். வந்து உடையணும். இது உடஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு 24,23,960 தான் என்னோட டார்கெட்டாக இருக்குது. சரியா? எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் இதான் வச்சிருக்கேன். ஸோ நம்மளோட கம்யூனிட்டிலே வந்து காலையில் தான் சொன்னேன். ஸோ நம்ம வந்து அந்த கேப் டவுன் பற்றி நம்ம சப்ரெஸ்டாக இல்லை, நம்ம வந்து அந்த ஐடியா தான் வச்சிருந்தோம். ஈவன் ஆப்ஷன் பையுமே நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களெல்லாம் வந்து காலையில் அந்த கேப் டவுன் நான் சொன்ன மாதிரி அந்த கேப் டவுன் வந்து புக் பண்ணி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் திரும்பி வந்து எனி டூவரி பவுன்ஸ் டுவர்ட்ஸ் இந்த ஜோன் வந்து வீரிஷா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் அந்த பொசிஷன்ஸ் வந்து அப்படியே பில் பண்ணியிருக்கேன். இன்னும் பெருசாக வந்து எதுவும் நியூ பொசிஷனாக பில் பண்ணல. இப்போ இது வந்து அதேமாதிரி அந்த கண்டிப்பாக புட் பையர்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக புக் பண்ணணும்னே சொல்லியிருந்தேன். பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப்லி எல்லாருமே. ஸோ பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கடைசியான சென்டுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதான் இப்போ நாளைக்கு என்ன நடக்கும்னா, இப்போ நீங்கள் புல் பேக் வந்துச்சுல, மார்க்கெட் வந்து இப்படி ஆகி திரும்பி ஒரு லோ உடஞ்சி இப்போ மேலே நீக்குது. சரியா? இப்போ நாளைக்கு என்ன ஆகும்னா ஸ்லைட்டாக கேப் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அந்த கேப்பை வந்து இதில் ஃபில் ஆயிடுச்சு அப்புறமும் வரலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா பெருசாக கேப்பே இல்லாமல் அப்படியே இறங்கி இந்த லோ உடஞ்சோ கீழே வரலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த வியூக்கு. பட் என்ன தான் பார்ப்போம், நம்ம வந்து இங்கெல்லாம் ஷார்ட் எடுக்கலாங்க, நம்ம முன்னாடியே வந்து இந்த நல்லா டாப்பில் தான் ஷார்ட் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் எப்பவுமே வந்து மைண்டில் அது மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த கம்யூனிட்டி இல்லை அப்படின்னா நம்மளோட ரெகுலர் டெலிகிராம் சேனலில், ஓகேவா, இந்த டெலிகிராம் சேனலில் பிரிண்ட் போஸ்ட்னு ஒன்று இருக்கும். சரி, அந்த பிரிண்ட் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ராஜா ப்ரோ கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்ம நண்பர் ராஜா வந்து அது அவரோட வந்து 2 lakhs வச்சிருக்கீங்கன்னா அவங்க கூட இதெல்லாம் பண்ணலாம். இல்லை ரெகுலராக பண்ணுறீங்க, அந்த அக்கௌண்ட்லாம் வேணாங்க நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இந்த ப்ரொஃபைல் வழியாக லிங்க் வச்சு பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அவர் கூட பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி அவர் ராஜா ப்ரோ வந்து ரீச் பண்ணுங்க, அவர் 90% ப்ரூவ் பண்ண கொடுப்பாரு. ஸோ அகேன் கம்மிங் பேக் டு அதான் ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது தான் ஸ்ட்ரக்சர்னு சொல்ல முடியாது, நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றத பொறுத்தா, நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்கன்றதான். இப்போ நீங்கள் வந்து புலிஷாக இருந்து சார் நான் புலிஷா சார் இங்கே வந்து செம்ம பவுன்ஸ் வந்து சேர்ந்தீங்கன்னா ஓகே தான், சூப்பர் தான், நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா சூப்பர் தான். பட் ஆனால் பிடிச்சி இப்போ நாளைக்கு என்ன பண்ண போறீங்க, அதுக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது நீங்கள் வெளியே வச்சிருந்தீங்கனாலும் அதுதான் நல்ல ட்ரேட் தான். அதனால நான் சொல்கிறபடி தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது வந்து நீங்கள் எப்பவுமே மைண்டில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அகைன் கமிங் பேக் டு என்ன நடந்துச்சு, நம்மளுக்கு அவுட்கமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எப்பவுமே வந்து அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு அக்கௌண்ட் ரன் பண்ணணும், ஞாபகம் இருக்குங்களா? ஒன்லி ஃபார் பர்பஸ் ஆஃப் லேர்னிங். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ஒரு 70 ரூபா 75 ரூபாவோ சம்திங் நெகட்டிவ் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு வந்து அது அப்படியே 92 ரூபா பாசிட்டிவாக மாறிச்சு.
இங்கே நல்லா ப்ராஃபிட் நல்லா கடந்திருக்கு. அதான் அன்னிலேருந்து இன்னும் கொஞ்சம் இன்னொரு 10,000 ரூபாய் சேர்த்து வந்திருக்கு அன்றைக்கி நைட்டுலேருந்து. நல்லா ரிகவர் ஆகிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் மிச்சபடி நான் அதுவும் லோவர் பொசிஷன்ஸ் எதுவும் வச்சில்ல. 20% எல்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ 20% பொசிஷன்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன், அது எல்லாமே கட் பண்ணிட்டேன். அதுவும் ப்ராஃபிட் தான் கட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28th பொசிஷன் ரன் ஆகிட்டு இருக்கு, அது ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் வந்து 04th வந்து வெறும் 4th வந்து ஸ்டார்ட் ஸ்டாங் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். அது என்னதுன்றத இந்த ப்ராசஸ் வழியாகவே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன். இன்னொன்று அதோட மந்த்லி 25th மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன்ஸ் இருக்கு. அதில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 24 வச்சிருந்தேன், அதை புக் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக 24,200 வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த 2 பொசிஷன் தான் இருக்குது, அதுக்கான ப்ரொடெக்ஷன்ஸ் மட்டும் வச்சிருக்கேன். ஸோ அது மட்டும் மைண்டில் வச்சுக்கலாம். இது ஆல் அபவுட் இந்த அக்கௌண்ட்டு. ஸோ அகைன் கம்மிங் பேக் டு நம்ம இதில் அந்த ஆலிஸ் ப்ளூவில் மந்த்லியில் ஒரு ட்ரேடை போட்டு விட்டுவோம் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பார்ப்போம். அதில் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 31 ரூபா ப்ராஃபிட் வந்துருக்கு. ஓகேவா, இங்கே வந்து 31 ரூபா ப்ராஃபிட் வந்துருக்கு. இன்னைக்கு நான் ஆர்டர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிளியில் இருந்தோம், அதை அப்படியே விட்டுட்டோம். ஸோ அதனால அன்றைக்கி வந்து ஒரு 23-24 நெகட்டிவ் வந்துச்சு. ஸோ அதையும் தாண்டி வந்து இது வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து வெறும் 28 பொசிஷன்ஸ் தான் மெயினாக இருக்குது. ஸோ அதுலேயும் ப்ராஃபிட் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 4th இல்லை, இதில் வந்து 4th பொசிஷன்ஸில் ஒன்லி மந்த்லி மட்டும் தான் இருக்குது. 25th இருக்கும். 25th வந்து ஆகஸ்ட்டில் இருக்க பொசிஷன்ஸ் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா செப்டம்பருக்கான பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் வரோம் இந்த பொசிஷன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுவும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஏற்றமில் வந்து கன்சர்வேட்டிவாக முன்னாடி ஒரு அயன் கண்ட்ரோல் மட்டும் போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக உருட்டினா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் எந்த ஆர்டரும் போடாமல் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி என்ன நெகட்டிவ் வந்துச்சோ அது தாண்டிச்சு. 23,000 வந்து இன்னைக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. நான் அதை வேறு எதுவும் பண்ணல. இது ரெண்டையும் செல் பண்ணி வச்சிருக்கோம். இதையும் செல் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கான ப்ரொடெக்ஷன் மட்டும் வச்சிருக்கோம். தான் இது 300 ருபீஸில் இருக்குது, இது 114 இருக்குது. அதுக்கான ப்ரொடெக்ஷன் மட்டும் இருக்குது. அது ரேஞ்சாக இருக்குது. அந்த ரேஞ்ச் உடையும் போது மட்டும் என்ன பண்ணலான்றது மட்டும் நான் இதில் கோல் வச்சிருக்கேன். மிச்சபடி ஒன்றும் இதில் வந்து ஆர்டர்ஸ் எதுவுமே போடல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டர் புக்லேயே வந்து ஒன்றுமே இருக்காது. ஸோ அதே பொசிஷன்ஸ் தான். கிட்டத்தட்ட கடைசி 6-7 நாள் வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வேறு எந்த பொசிஷனும் ரொட்டேட்டே பண்ணுறதில்ல. ஸோ எப்படி வந்து இந்த ஆலிஸ் ப்ளூவில் வந்து மந்த்லியில் போட்டு உட்காந்துருக்குமோ இதுலேயே வந்து அதே மாதிரி தான். ஒரு பெரிய மூவ் வந்ததுக்கப்புறம் நான் அந்த பொசிஷனை புக் பண்ணிட்டு வேறு பொசிஷன் தான் எடுத்து அப்படியே தான் ஓட்டிகிட்டே இருக்கிறேன். ஸோ கமிங் பேக் டு இதுதான். ஸோ அகைன் சார்ட்டாக பார்க்குறப்போ அதான் நாளைக்கு தான் நடக்க போகுது அப்படின்றது. ஒன்று நேராக கீழே வர போதா, இல்லை ஒரு பவுன்ஸ் ஆகி ஓகேவா, இந்த ரீடெஸ்ட் பாயிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, பிரேக் டவுன் அண்ட் ரீடெஸ்ட். இப்போ இந்த வந்து பிரேக் டவுன் ஆச்சு, இந்த லெவல் வந்து பிரேக் டவுன் ஆச்சு வச்சுக்கோங்க. இந்த பிரேக் டவுன் வந்து ரீடெஸ்ட் ஆகி போதா, இல்லை அப்படியே இப்போ அப்படியே கண்டினியூ ஆக போதான்றது தான் கேள்வி. இப்போ இது மாதிரி மேலே போச்சு அப்படின்னா நான் கொஞ்சம் அக்ரெசிவாக ஐடியா வச்சிருக்கேன். அது வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வந்து இதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிப்பேன். நான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு மேலே வந்து என்னோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பிளான் பண்ணிப்பேன். இங்கே வரும்போது இன்கேஸ் வந்துச்சுன்னா ஓகேவா, இன்னொரு 60-70 பாயிண்ட் நாளைக்கு தான் கடவுள் புண்ணியத்தில் ஓகேவா கொஞ்சம் மேலே கீழே போச்சு அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பேன் அப்படின்றத பார்ப்போம். மிச்சபடி திரும்பி அகைன் யூஎஸ் ஈரானை பார்க்கணுன்னா நம்ம என்ன நடக்குதுன்றது இரு வழியாக பார்த்தா போதும். ஓகேவா, ஸோ யூஎஸ் ஆயில் வச்சு பார்த்துக்கலாம். மிச்சபடி விக்ஸும் வந்து ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஒன்றும் பெருசாக விக்ஸில் வந்து சேஞ்ச் இல்லை. அதேமாதிரி அதுவும் ஃபீச்சர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நீங்கள் க்ளோஸில் இருந்தது வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ வேறு என்னன்றதை மட்டும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருந்துச்சு, சரியா, வீக்கெண்ட் எப்படி போச்சு, இன்னைக்கு கொஸ்டின்ஸ் எப்படி போச்சு, நீங்கள் எப்படி வந்து கோத்ரூ பண்ணீங்க அப்படின்றத முடிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோவில் கமெண்ட்டாக போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா டீட்டெயிலாக போடணும்னா என்னோட நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டாவோ இல்லை மெசேஜ் போட்டிங்கன்னா நான் டீட்டெயிலாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்கள் லேர்னிங் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன். அதே மாதிரி தான் நாளைக்கு என்ன நடக்க போகுது யாருக்குமே தெரியாது. பட் என்ன நடக்க போகுதுன்றது காலையில் தெரியும் போது நம்ம கொஸ்டின் அட்ஜஸ்ட் பண்ணி டைப் பண்ணி வச்சிருப்போம். ஸோ நாளைக்கு என்ன நடந்தாலும் சரி பொறுமையாக ரிலாக்ஸாக வாங்க. நாளைக்கு என்னன்றதை பொறுத்திருந்து பார்த்து எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ டில் தென் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க கைஸ். டில் தென் டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ப மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.